ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் நிறைந்திருக்கும் கேப்டன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த நாளைய ராசிபலன் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அந்த வகையில் நாளைய தினம் 13/12/2022 கார்த்திகை மாதம் 27ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுக்கவும் ஆயில்யம் நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக நாளைய நாள் அமையப்பெறுகின்றது. நாளைய தினம் சந்திர அஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் தனுசு ராசி நேயர்கள், குறிப்பாக பூராடம் நட்சத்திர நண்பர்கள். ஆக பூராட நட்சத்திரக்காரர்கள் எச்செயல் செய்யணும் சற்று நிதானத்தன்மையையும் சிந்தித்து செய்ய வேண்டியதையும் கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று நாளைய தினத்தை பொறுத்தவரையிலும். அன்பு நண்பர்களே, நாளைய தினம் ராகு கால நேரத்தை பொறுத்தவரையிலும் மதியம் 3 மணியிலிருந்து 4 மணி 30 நிமிடம் வரையிலும், யமகண்ட நேரத்தை பொறுத்தவரையிலும் காலை 9 மணியிலிருந்து 10 மணி 30 நிமிடம் வரையிலும் அமையப்பெறுகின்றது. ஏதேனும் விஷயங்களை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படின் அதனை செய்வதற்கான நல்ல நேரங்களாக காலை 7 மணி 45 நிமிடத்திலிருந்து 8 மணி 15 நிமிடம் வரையிலும், மாலை பொழுதினை பொறுத்தவரையிலும் 4 மணி 45 நிமிடத்திலிருந்து 5 மணி 45 நிமிடம் வரையிலும் நாளைய தினம் நல்ல நேரங்களாக அமைகின்றது. அந்த நேரத்தில் நீங்கள் முக்கியமான ஏதேனும் செயல்பாடுகள் செய்ய வேண்டுமென்றால் தாராளமாக செய்யலாம். அன்பு நண்பர்களே, நாளைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பார்க்கலாம். நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை, புதனினுடைய ஆயில்யம் நட்சத்திரம். நண்பர்களே, செவ்வாயும் புதனும் தொடர்பு கொள்ளுகின்ற நாள். உங்கள் அனைவருக்குமே ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு தெரிந்த ஒன்றுதான். செவ்வாயும் புதனும் பொதுவாகவே ஒருவருக்கொருவர் நல்ல நட்பு கிரகங்கள் கிடையாதுங்க. ஒருவருக்கொருவர் இங்கே பாருங்க, செவ்வாயின் வீட்டுக்கு புதன் அஷ்டமாதிபதி ஆவார், புதனுடைய வீட்டுக்கு செவ்வாய் அட்டமாதிபதியோ அல்லது 6ஆம் அதிபதியோ ஆவார். 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் 6, 8 அதிபதிகளாக வருகின்ற கிரகங்கள், அதாவது நேரெதிர் பகை கிரகங்கள். செவ்வாய் நிலத்தை குறிக்கின்ற காரக கிரகம், புதன் அந்த நிலத்தை பற்றிய பத்திரங்கள், தகவல்கள், கோப்புகள் இதனை குறிக்கின்ற காரக கிரகம். இந்த சிறப்பு எல்லோருக்கும் பயன்படுமா என தெரியாது, ஆனால் ஒரு சிலருக்கு நிச்சயமாக பயன்படும். ஏதாவது சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள் டாக்குமெண்ட்ல இருக்கு, அந்த ஃபைலில் பத்திரத்தில் இருக்குது, பட்டாவில் இருக்குது அப்படின்னு இந்த டாக்குமெண்ட் வில்லங்கங்களை தூக்கிட்டு நம்ம நிறைய பேர் அலைஞ்சிக்கிட்டு இருப்போம். அந்த ஆஃபீஸரை பார்க்கணும், இந்த நேமை சேர்க்கணும், இந்த நேமை ரிமூவ் பண்ணலாம், இல்லை ஒரு அடி அப்படி வந்துட்டுருக்கு, ஒரு அடி இப்படி வந்துட்டுருக்குன்னு ஏதேனும் ஒரு நில பத்திரம் சம்பந்தமான தகராறுகள் ஏதேனும் உள்ளது அல்லது வில்லங்கங்கள் ஏதேனும் உள்ளது என்றால், நீண்ட நாட்களாக நானும் முயற்சிச்சுக்கிட்டே இருக்கேங்க, இந்த வில்லங்கத்தை என்னால் கிளியர் பண்ணவே முடியலை. மணியக்கர்கிட்ட போனால் ஆரையை பாருங்கிறார், ஆரை கிட்ட போனால் தாசில்தாருங்கிறார், தாசில்தார் திரும்ப மணியக்கரை தான் கையை காமிக்கிறார். ஆனால் யாருமே இதனை தீர்த்து வைத்த பாடில்லை. அப்படின்னு யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க என்றால், நண்பர்களே, நாளைய தினம் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எந்த சிவ ஆலயமாக இருந்தாலும் சரி, அங்கு பரிவார மூர்த்திகளாக முருகப்பெருமான் இருப்பார். சிவாலயத்தில் இருக்கக்கூடிய முருகருக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி இந்த வில்லங்கம் விலக வேண்டும் என பத்திரத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கம், டாக்குமெண்ட் வில்லங்கம்லாம் விலகணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நாளைய தினம் அதிகாரிகளை பாருங்கள். அதற்கான அதிகாரி யாரோ அவரை பாருங்கள். ஒன்று அந்த வில்லங்கம் நாளை சரி செய்யப்படுவதாக ஒரு உறுதி அளிக்கப்படும். அப்படி இல்லைனா இங்கே போனீர்கள் என்றால், இதை செய்தீர்கள் என்றால் இந்த வில்லங்கம் தீந்துரும் அப்படிங்கிற ஒரு தெளிவான வழி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆக நண்பர்கள் இதனை பயன்படுத்தி கொள்ளலாம். அநேகமாக சிலருக்கு இது தேவையான தகவலாக இருக்கும் என நினைக்கின்றேன். அதனால்தான் இதனை கூறினேன். வாழ்த்துக்கள். நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலாபலன்கள் எப்படி அமைகின்றது என்பதனை பார்க்கலாம். பாருங்கள். மேஷம், மேச ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் நல்ல மேன்மையான நாள். படிப்பில் நல்ல ஆர்வம் மேலோங்குகின்ற நாள். குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா வாத்தியரை மிரண்டுருவார். அந்த அளவுக்கு, என்னையா நீயா படிக்க சொன்னாலும் படிக்க மாட்டேன், இன்றைக்கி என்னப்பா இவ்வளோ ஆர்வமாக கேள்விகளை கேட்குறேங்கிற அளவுக்கு படிப்பில் ஆர்வம் மேலோங்குகின்ற அதி உன்னதமான நாள் நண்பர்களே. இரண்டாவது, நாளைய தினத்தினை பொறுத்தவரையிலும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக ஏதேனும் பேச்சுவார்த்தைகளோ அல்லது உங்களுக்கு வரவேண்டி இருந்தால் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளோ நடைபெறுவதற்கான நாளாக நாளைய தினம் அமைகின்றது. உயர்கல்வியை பொறுத்தவரையிலும் உயர்கல்வியிலும் நல்ல மேன்மை. மனை மாற்றத்தை யாரேனும் எதிர்பார்த்திருந்தீர்கள் என்றால் இடமாற்றம்,
இந்த இடத்த விட்டுட்டு வாடகை வீட்டில் இருக்கும், இன்னொரு வீடு மாறலாம் அப்படிங்கிற மாதிரியான இடமாற்றங்களை யாராவது எதிர்பார்த்திருந்தீர்கள் என்றால் அந்த இடமாற்றங்கள் சித்திக்கின்ற அற்புதமான நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. இந்த புனித யாத்திரைகளைப் போல தொலைதூரங்களில் இருக்கின்ற தரிசனங்கள், ஆலய தரிசனங்கள் செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாளாக நாளைய தினம் மேசராசி நேயர்களுக்கு அமைகின்றது. வாழ்த்துக்கள். ரிஷபம். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, நாளைய தினம் சொல்லிக் கொள்ளுகின்ற அளவுக்கு ஒரு பெரிய சிறப்பான நாளா என்றால் நிச்சயமாக இல்லை நண்பர்களே. அவ்வப்போது சிறு சிறு பண வரவு உண்டு, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அதில் 1க்கு 2 முறை அலைந்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கும். அதாவது ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு விஷயத்தை முடிப்பதற்கு பதிலாக இந்த தலையை சுற்றி மூக்கை தொடுவது போல பக்கத்திலேயே இருக்குங்க நம்ம தேடிட்டு இருந்த விஷயம். ஆனால் 2 தெரு தெரிஞ்சுட்டு வந்து அப்புறம் தான் அந்த இடம் நமக்கு அடையாளம் காட்டப்படும். ஆக என்ன பண்ணணுங்க, ஒரு விஷயத்துக்காக இன்றைய தினம் முயற்சி செய்கிறீங்க, 1க்கு 2 முறை தெளிவாக விசாரித்து எங்கே இருக்குது, என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடலோடு நாளைய தினம் எந்த செயலையும் அணுகுவது சாலச் சிறந்தது. அதேபோல் நாளைய தினத்தினை பொறுத்தவரையிலும் ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியமானது. குழந்தைகளோட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது மிக மிக நல்லதுங்க. நாளைய தினம் அவசரப்பட்டு விளையாட்டுத்தனமாக பேசுகின்றேன்னு சொல்லி யாருக்கிட்டையும் எதையாவது பேசிடாதீங்க. அது அடுத்தவங்களுடைய மனதை புண்படுத்தும்படியாக அமையும் என்பதனால் அவர்களினுடைய பார்வை நம்மீது ஒரு எதிர்மறையான கோணத்தில் இதன் பிறகு விழ ஆரம்பித்துவிடும். அதனை மனதில் வைத்துக்கொண்டு பேசுகின்ற பேச்சில் நிதானத்தன்மையை பின்பற்ற வேண்டியது அவசியமானது. வாழ்த்துக்கள். மிதுனம். மிதுனராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, ஒரு மிகச்சிறப்பான நாள். பொதுவாகவே நீங்கள் கொஞ்சம் சுட்டித்தனமான ஆள்னு வச்சுக்கோங்களேன். நாளைய தினம் கொஞ்சம் கூடுதலான சுட்டித்தனமான ஆட்கள். அதாவது பார்ப்பதற்கு இளமையாக தோன்றுவீர்கள், பேசுகின்ற பேச்சிலே காந்தத்தை வைத்து இழுத்து விடுவீர்கள், கையில் நல்ல பணப்புழக்கத்தையும் குடும்பத்தில் நல்ல மன மகிழ்வையும் வழங்குகின்ற நாள். இங்கே பாருங்க, பணம் யார் வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், புகழ் யார் வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் இந்த மன நிறைவுங்கிறது ஒரு சிலருக்கு மட்டுமே வழங்கப்படுகின்ற ஒரு அமைப்பு. அது நாளைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்து உறவுகளாலும் குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகளாலும் மனம் மகிழ்ச்சியும் குடும்பமே கலகலப்பாக இருக்கின்ற ஒரு சூழல். நாளைய தினம் நீங்கள் இருக்கின்ற இடத்தை நீங்கள் எப்படி சொல்வது, ஒரு மகிழ்ச்சியாகவும் கலகல என சிரிப்புடனும் வைத்துக் கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக வரவேண்டி இருந்த பண வரவுகள் பாக்கிகள் ஏதேனும் இருந்தால் அந்த பழைய பாக்கிகள் நாளைய தினம் வந்து சேரும் நண்பர்களே. ஆக நாளைய தினம் பண வரவுக்கான மிகச் சிறப்பான நல்ல நாளாக உங்களுக்கு அமையப்பெறுகின்றது. ஆரோக்கியமும் மேம்படுகின்ற நாள். வாழ்த்துக்கள். கடகம். கடகராசி நேயர்களே, கடகத்தை பொறுத்தவரையிலும் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2 விஷயங்களுக்கு சிறப்பான நாள். இடமாற்றங்கள் ஏதேனும் செய்வதாக இருந்தால் அதற்கு சிறப்பான நாள். வெளியூர் பயணங்கள் நிமித்தமாக ஏதேனும் முடிவெடுப்பதற்கு மிக சிறப்பான நாள். பயணங்கள் மேற்கொள்வது மாதிரியான நாள். அதே நேரத்தில் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியது அவசியம்ங்க. சின்ன சின்ன ஆரோக்கிய தொந்தரவுகள் எட்டி பார்ப்பது மாதிரியான நாள். ஆனால் ராசிநாதன் ராசியிலேயே வலுப்பெற்றிருப்பதனால் பெரிதாக எல்லை மீறாது கவலைப்பட வேண்டாம். ஆக ஆனாலும் கொஞ்சம் ஹெல்த்தில் கவனமாக இருந்துக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணுங்க. நீங்கள் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்காக இறங்குறீங்க, ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்கன்னா கொஞ்சம் நேரமோ அல்லது பணமோ அதிக செலவாவதற்கான விரயமாவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு என்பதனால் எந்த ஒரு காரியத்தை இறங்கி செய்வதற்கு முன்பாகவும் 1க்கு 2 முறை திட்டமிடல் மிக அவசியமானதுங்க. இந்த திட்டமிடல் இல்லாததன் காரணமாக நாளைய தினம் பார்த்தீர்கள் என்றால் சில அதிக விரயங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீர்கள் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணுங்க. அதை தவிர்ப்பதற்கு என்ன பண்ணணுங்க, கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியதும் திட்டமிடலும் மிக மிக அவசியமானது. ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் தேவை. வாழ்த்துக்கள். சிம்மம். சிம்மராசி நேயர்களே, சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் நல்ல தன லாபம் தனை வழங்குகின்ற நாள். ஆனால் அந்த லாபங்களை நீங்கள் கையாள வேண்டாம். வீட்டில் இருப்பவர்களிடம் வழங்கி விடுவது நல்லது. ஒரு உதாரணத்திற்கு ஏதோ சின்னதாக ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, நாளைய தினம் வருமானம் சிறப்பாக அமையுங்க. அதில் எனக்கு எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. ஆனால் வருகின்ற வருமானத்தை
உற்ற துணையிடம் வழங்கிவிட வேண்டுமே தவிர நீங்களே சட்ட பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வீடு வருவதற்குள்ளாக அது செலவாகிவிடும். ஆக என்றால் 12ஆம் மனையிலே உங்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் சந்திரன் வீற்றிருக்கின்றார். ஏதேனும் ஒரு விரயங்களை இழுத்து விட்டுவிடுவார். அப்படி இல்லையா, நாளைய தினம் ஏதாவது குழந்தைகளுக்காக செலவு பண்ணிடுங்க. குழந்தைகளுக்கு தேவையான பொருள் வாங்குறது, குழந்தைகளோட படிப்புக்காக செலவு பண்ணுறது, குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக ஏதாவது பணமாதனை சேமித்து வைக்கிறது, அந்த மாதிரி ஏதேனும் ஒன்று குழந்தைகளுக்காக செலவுகளாக மாற்றிவிடுங்கள். அதே போல் சிம்மராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் மன மகிழ்வும் மன ரீதியாக ஒரு புத்துணர்ச்சியுடனும் நீங்கள் காணப்படுகின்ற அற்புதமான நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் தொழில் ரீதியாக நல்ல பெயர் பெறுகின்ற உன்னதமான நாளும் கூட. அதே போல் சிம்மராசி நேயர்களுக்கு நாளைய தினம் காதலில் வெற்றி பெறுகின்ற அற்புதமான நாள். வாழ்த்துக்கள். கன்னிராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, நாளைய தினம் 1க்கு 2 முறை எச்செயல் செய்தாலும் யோசித்து செய்யுங்கள். அபார வெற்றிகளை அடைவதற்கான வாய்ப்பு நாளைய தினம் உண்டு. அந்த வாய்ப்புகள் சின்ன நூலிழையில் நம்ம செய்கிற சின்ன சின்ன மிஸ்டேக்கால் தள்ளி போயிடும். ஆக என்ன பண்ணணுங்க, கன்னிராசி நேயர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் நல்ல ஏற்றங்கள் உண்டு. நல்ல லாபங்களை எல்லாம் வழங்குகின்ற நாள். பழைய பாக்கிகளை எல்லாம் வந்து சேர்த்து விடுகின்ற அற்புதமான நாள். ஆக தன பிராப்தியை பொறுத்தவரையிலும் சிறப்பானது ஒரு நல்ல நாள். இல்லத்தரசிகளை பொறுத்தவரையிலும் புடவை வாங்கிறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறதுன்னு வீட்டை பொருட்களால் நிரப்புவது சம்பந்தமான விஷயங்கள்ல அவங்களோட கவனம் மிக வலுவாக இருக்கும். பொருட்சேர்க்கைகள் செய்வதற்கு மிக உகந்த நாள். படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்தவரையிலும் படிப்பில் ரொம்ப கெட்டித்தன்மையாக நாளைய தினம் கெட்டிக்காரர்களாக மாறிவிடுவீர்கள். ஆக உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கன்னிராசிக்கார குழந்தைகளை நாளைய தினம் படிப்பில் அடித்து கொள்ள ஆள் கிடையாது. அந்த அளவுக்கு மேன்மையான நாள். தொழில் ரீதியாக புதிய முதலீடுகள் எல்லாம் செய்வதற்கும் உகந்த நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். துலாராசி நேயர்களே, துலாராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வெளியூர் பயணங்கள் யாராவது செய்யணும்னு திட்டமிட்டிருக்கீங்கன்னா தாராளமாக அந்த வெளியூர் பயணங்களுக்காக நீங்கள் முயற்சி செய்யலாம். வெளியூர் பயணங்கள் நன்முறையில் அமைகின்ற நாள். நீண்ட தூரத்தில் இருக்கின்ற ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு வருவதற்கு உகந்த நல்ல நாளாகவும் நாளைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வகையில் நாளைய தினம் நல்ல மேன்மைகளையும் பயணங்களையும் வழங்குகின்ற நாள். உத்தியோக நிமித்தமாகவும் நல்ல மேன்மை நாளைய தினம் உண்டு. ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றங்களோ அல்லது உத்தியோக நிமித்தமான பயணங்களோ ஏற்படுவதற்கான அமைப்புண்டு. உத்தியோகம் தொழில் நிமித்தமாக எந்த மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அந்த மாற்றங்களை அவ்வாறே அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள். விருச்சகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் தகப்பனார் வழியிலிருந்து சில நல்ல ஆதரவான செய்திகள் வந்து சேரக்கூடிய நாள். சட்ட பாக்கெட்டில் அவ்வப்போது பண வரவு இருந்துக்கிட்டே இருக்குங்க. அது நம்முடைய தேவைக்கு சற்று குறைவானதாக இருந்தாலும் பண வரவு நாளைய தினம் நிற்காது. ஒரு 50,000 ரூபாய் தேவை இருக்கின்ற இடத்தில் 30,000 ரூபாய் வருமானம் காணப்படும். குறைவாக இருக்குமே தவிர பெரிய அளவில் நட்டப்பட மாட்டீங்க. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாளைய தினம் பேச்சில் கொஞ்சம் நிதானத்தன்மையையும், யாருக்காவது வாக்கு கொடுக்குறீங்க இல்லை எங்கேயாவது கையெழுத்து போட்டிங்கன்னா அந்த சைன்லாம் பண்ணும்போது 1க்கு 2 முறை யோசிச்சும் பண்ணுறது மிக மிக அவசியமானது. அஷ்டமாதிபதி 2ல் இருக்காருங்க. அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துருவீங்க. இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. பணம் சம்மந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கராராக இருந்து கொள்வது நாளைய தினம் நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது அப்படின்னு பார்த்தோம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது மிக அவசியமானது. நாளைய தினம் பார்த்தீங்கன்னா லக்னத்திலேயே, அதாவது உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே புதன் பார்ப்பதற்கு எப்படின்னா சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்வீர்கள். இவ்வளவு நாளாக உங்களை ஒரு மெச்சூரிட்டியான ஆள் நினச்சிக்கிட்டு இருந்தேன், என்னங்க இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு தப்பாக இல்லைங்க. நீங்கள் குழந்தைத்தனமாக ஏதாவது பண்ணுவீங்க. அதை வந்து பலர் ரசிக்கின்ற ஒரு நல்ல நாளாக நாளைய தினம் அமையப்படுகின்றது. உத்தியோக நிமித்தமாக நல்ல மேன்மைகள், குறிப்பாக மூல நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுப்பது மாதிரியான உன்னதமான நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. நீண்ட நாட்களாக முயற்சித்து கொண்டிருந்த ஏதேனும் வேலை வாய்ப்புகள் எல்லாம் நாளைய தினம் உங்களை தேடி அந்த வாய்ப்புக்கான செய்திகள் எல்லாம் வந்து சேரும். பிடித்திருந்தால் அந்த வேலையில் சென்று சேர்ந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பானது.
ஆக ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டீர்கள் என்றால் போதுமானது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சிறு சிறு கசப்பான சம்பவங்கள்லாம் மறந்து நல்ல ஒரு அந்யோன்யம் மேலோங்குகின்ற அற்புதமான நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். மகரம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, நாளைய தினம் ஒரு சில விஷயங்களுக்கு நல்ல நாளுங்க. திருமண முயற்சி யாராவது செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, தாராளமாக வரன் பார்க்கலாம். அந்த வரன் பார்க்கறது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம். அதற்கு மிக சிறப்பான நல்ல நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. ஆனால் செலவுகள் சற்று அதிகரிப்பது மாதிரியான நாள். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுக்கான அமைப்பாகவும் அது நாளைய தினம் உண்டு. ஆக முடிந்த வரையிலும் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்தி கொள்ள வேண்டியது மிக அவசியமானது. வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு முயற்சிகள்லாம் யாராவது எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு அந்த முயற்சி சம்பந்தமாக ஒரு அடுத்த கட்ட நல்ல செய்தியையோ வளர்ச்சியையோ வழங்குவது மாதிரியான உன்னதமான நாளாகவே நாளைய நாள் மகர ராசி நேயர்களுக்கு அமைகின்றது. வாழ்த்துக்கள். கும்பம். கும்பராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா நல்ல வேலையில் நீங்கள் கவனத்தை செலுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் நாளைய தினம் தொழில் செய்கிறவங்களை விட, வியாபாரம் செய்கிறவங்களை விட, இன்னொருத்தருக்கு கீழே வேலை செய்கிறவங்க, கூலிக்கு வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க இல்லையா, குறிப்பாக இந்த கமிஷன் ஏஜென்சிஸ் போல் இடைத்தரகர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானத்தை வாரி வழங்குகின்ற அற்புதமான நாள். ஆரோக்கியத்தில் ஏதேனும் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு அதன் பிறகு மறைகின்ற நாளாக நாளைய தினம் அமைகின்றது. ஆக ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க. வருகின்ற பணத்தை வைத்து கடனை சற்று குறைக்க வேண்டிய ஒரு முயற்சியில் நீங்கள் ஈடுபடணும் அப்படிங்கிறத நாளைய தினம் மனசில் வச்சுக்கோங்க. நாளைய தினத்தினை பொறுத்தவரையிலும் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக கை கொடுக்கும். ஓரளவு நல்ல ஓட்டங்களும் வருமானமும் பெறுகின்ற அற்புதமான நாளாகவே நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் உங்கள் குழந்தைகள் வழியிலிருந்து சிறு சிறு லாபங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக நாளைய தினம் கும்பராசி நேயர்களுக்கு அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். மீனம். மீனராசி நேயர்களே, மீனத்தை பொறுத்தவரையிலும் நாளைய தினம் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாள். அதுவும் குறிப்பாக கூட்டுத்தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் உண்டு. நாளைய தினம் உத்தியோகத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய சில அறிவார்ந்த இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, தக்க சமயத்தில் எச்செயலை செய்ய வேண்டுமோ அதற்கு ஏற்றாறு போல செயல்பட்டு ஒரு விஷயத்தை எளிமையாக முடிப்பீர்கள். அதனால் உயர் அதிகாரியால் பாராட்டப்படுவதற்கான ஒரு நாளாகவே நாளைய தினம் மீனராசி நேயர்களுக்கு அமைகின்றது. அதேபோல் நாளைய தினம் மனதுக்கு பிடித்த விஷயங்களை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். அது மட்டுமல்லாமல் பெயர் புகழ் பெறுவது மட்டுமல்லாமல் வருமானமும் சற்று அதிகரிக்கின்ற நாள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அகலுகின்ற நாள். புத்திர பாக்கியம் சம்பந்தமாக ஒரு நற்செய்தி கிடைக்கின்ற நாள். குழந்தைகளினுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற மிக சிறப்பான நல்ல நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, இதுவரையும் 12 ராசிகளுக்குமான பலாபலன்களை பார்த்தோம். இனி இன்றைய தினத்திற்கான ஜோதிட தகவல் என்ன என்பதனை பார்க்கலாம். நேற்றைய தினம் குருபலம் என்றால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். குருபலம்னா தெரிஞ்சிருக்கும், சில பாவகங்களில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குரு அமருகின்ற பொழுது தற்காலிகமாக ஓராண்டுக்கு கிடைக்கின்ற ஒரு அமைப்பு இந்த குருபலம். அடுத்து இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா, குருபலம் வந்தால் கல்யாணம் ஆயிருங்க, இப்படி தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஜோசியர்கிட்ட கொண்டு போய் ஜாதகம் கொடுக்குறோம். சாமி கல்யாணம் ஆகுமா பாருங்கள் சாமி, பையனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பையனுக்கு இப்போ குருபலம்ல, நீங்கள் ஏப்ரலுக்கு பிறகு குருபலம் வந்துடுது, ஏப்ரல்லேருந்து பாருங்கள் கல்யாணம் முடிஞ்சிடும். என்னையா ஏப்ரல் ஏங்கய்யா அப்படின்னு கேட்பீங்க. இல்லை இப்போ குருபலம் இல்லை, அப்போ இதுக்கு 4 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், இடையில 2 முறை குருபலம் வந்தது, அப்போ ஏன் அந்த குருபலம் முழுமையாக இல்லை அப்படிம்பார். ஆக அன்பு நண்பர்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக கிராமங்கள்லையும் பொதுவாகவே பெரியவங்களுக்கெல்லாம் என்ன, ஜோதிடர்கள் அல்லாத மற்றவர்களுக்கு சொல்கிறேன், நீங்களே என்ன ஒரு முடிவு பண்ணிடுறீங்கன்னா, ஒரு வரன் பார்க்க போகிறாங்கன்னா குருபலம் வரட்டும், அதன் பிறகாக நம்ம வரன் பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நீங்களாகவே முடிவெடுத்து கொண்டு அதற்கேற்றார் போல வரன்களை தேடுகின்ற ஒரு பாங்கு நம்மிடையே உண்டு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. குருபலம் என்பது தற்காலிகமான கோச்சார அமைப்பு. திருமணம் என்பது வாழ்வின் மிக முக்கியமான ஒரு செயல், ஒரு நிகழ்வு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஒரு மிக முக்கியமான நிகழ்வு கோச்சாரத்தின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுவதில்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கோச்சாரமா தசாபுக்தியா என்று பேசுகின்ற பொழுது, தசாபுக்தி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின்படி செயல்படுகின்ற தசாபுக்தியே
வாழ்வின் முக்கியமான ஒரு பாக்கியங்களை நமக்கு வழங்கும். அது எந்த காலகட்டத்தில் வழங்கப்படும் என்பதை எல்லாம் நிர்ணயிப்பது உங்களுடைய ஜாதகம். அது எந்த அளவு மகிழ்ச்சியாக கிடைக்கின்றதா அல்லது அந்த கிடைக்கின்ற சூழல் எப்படி அமைகின்றதுன்னு தற்காலிகமானது மட்டுமே கோச்சாரம் அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அதுபோல் இந்த குருபலம் வந்துட்டா கல்யாணம் ஆயிருங்கிற ஒரு சரியில்லாத புரிதல் நம்ம இடையே உண்டுங்க. அப்படிலாம் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 12 வருடங்களில் 5 வருடம் குருபலம். அப்போ 12 வருஷத்தில் 5 முறை கல்யாணம் ஆகணும் ஒவ்வொருத்தருக்கும் இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்தையே சமாளிக்க முடியலைங்க. ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை 5 கல்யாணம், 30 வயதுக்கு முறை ஒரு 30 வயதுக்கு பிறகு ஒரு 60 வயதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு 12 முறை குருபலம் வரும். 12 பொண்டாட்டியாங்க கட்ட முடியும் அதுக்குன்னு நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. குருபலம் என்பது திருமணத்தை வழங்குவது அல்ல. சரி, அப்போ எதுக்குங்க நம்ம குருபலம் பார்க்கணும்? குருபலம் இருக்கணும்னு அவசியம் கூட கிடையாது கல்யாணம் செய்ய சொல்ல. நம்ம கல்யாணம் பண்ணுறோமுங்க. கல்யாணம்ங்கிறது யார்? ஒரு பெண், ஒரு ஆண், இருவரும் சம்மந்தப்பட்ட விஷயம். வந்தமா, தாலியை கட்டினமா, வீட்டுக்கு கிளம்பணுமா, சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா? ஆனால் ஏன் அப்படி பண்ணுறதில்ல? நம்முடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்க? அதுக்குன்னு ஒரு சடங்குகள், சம்பிரதாயங்கள் இதெல்லாம் வச்சு ஒரு மண்டபத்தை எடுத்து ஊரறிய அந்த அக்னி சாட்சியாக, இந்த நீர் பகவான் சாட்சியாக சில நல்ல மந்திரங்கள்லாம் ஒலிக்க தாலி கட்டுறோம். ஏன் கட்டுறோம்? சும்மாவா கட்டுறோம்? அத்துணை பெரியோர்களினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஊரை கூட்டி சோறை போட்டு கல்யாணத்தை பண்ணுறதுங்க. அதுபோல நவகிரகங்களில் சுபத்தன்மை வாய்ந்த கிரகம் இந்த குரு. அவர் ஜென்ம ராசிக்கு சில இடங்களில் அமருகின்ற பொழுது வாழ்வின் முக்கியமான விஷயங்கள் நடக்குமானால் அதற்கு அவர் நல்ல ஒரு ஆசிர்வாதம் கொடுப்பார். அந்த மாதிரி அது ஒரு நல்ல செழித்து அப்படியே வளரும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. அதனால் நம்ம திருமணம் பண்ணும்போது குருபலமும் கூட இருந்துருச்சுன்னா கோச்சார் ரீதியாக கிரகங்களும் நமக்கு சப்போர்ட்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பலம் கூடுதலாக இருக்கும். குருபலம் இருக்க சொல்ல கல்யாணம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பொருளாதாரத்துக்கு பெருசாக சிரமப்பட வேண்டாம், பெரியவர்களோட ஆசீர்வாதம் எளிமையாக கிடைக்கும். இதுக்கு தான் குருபலமே தவிர, அதாவது கல்யாணத்தை சில பேர்லாம் 10ஆம் தேதி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, 5ஆம் தேதி வரைக்கும் பணத்துக்கு அல்லாடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அலப்பறையிலேயே கல்யாணம் நடக்கிறதுலாம் பல பேர் பார்த்துருப்போம். ஏன்னா நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்லாம் ஆல்மோஸ்ட் அப்படி தான் எல்லா நேரங்களிலும். ஆக இந்த மாதிரியான புற சூழல்கள் எல்லாம் நமக்கு கை கொடுக்க அன்றைய தினத்தினுடைய கோச்சாரம் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த குருபலத்தை பார்க்கிறோமே தவிர, குருபலம் வந்தாலே கல்யாணம் முடிந்துவிடும், திருமணம் முடிந்துவிடும் அப்படிங்கிறது ஒரு சரியில்லாத ஒரு அமைப்பு. ஆக குருபலம் வந்தால் கல்யாணம் நடக்காது. கல்யாணத்துக்கு தேவையான ஆசீர்வாதமும் கல்யாணத்துக்கு தேவையான முயற்சிகளையும் நாம் எடுக்கலாம். அதற்கு குருபலம் தேவையானது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. குருபலம் வந்தால் தான் கல்யாணம் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல மாப்பிள்ளை வருவாங்க, குருபலம் இல்லைங்க அடுத்த வருடம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி விட்டுருவாங்க. இதெல்லாம் தவறான ஒரு செயல். ஆக நம்முடைய நேயர்கள் மீண்டும் இனி இதனை செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற தகவலை இன்றைய தினம் நான் கூறிக்கொள்கின்றேன். மீண்டும் நாளை மாலை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.